வந்து ஆயில் மாத்திரம் ஃபில்டர் மாத்திரம் வந்து லேபர் சார்ஜ் மட்டும் இல்லை மற்றபடி வேற ஒன்றும் சுற்றி பார்க்கணும் அப்படின்ட்டு கேட்கறது மட்டும் இல்லாமல் இது வந்து கொஞ்சம் நல்லம் அப்படின்னு சொன்னது வயர்கள் எல்லாம் போடும் நீத்து பூசணிக்காய் வெள்ளைக்கறி சிக்கன் கறி நண்டும் இந்த மாசத்தோட இருக்கு ஆனால் கொஞ்சம் இந்த நாட்டுக்கு போயிடணுமோ அந்த காசை வந்து மாற்றிட்டு தான் போயிடணும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இலங்கையில் கொழும்பு மாவட்டத்துக்குரிய மரதான பகுதியில் இருக்கிற மேக்ஸ் சிட்டிக்கு வந்திருக்கோம். நேற்று வந்து நாங்கள் கதிர்காமத்திலேருந்து வலிக்கிட்டு ஹைவேயால் போட்டு இங்கே வந்துட்டோம். குறிப்பாக கார் வந்து 1600 கிலோமீட்டர் ஓடிட்டு அப்போ முதலாவது சர்வீஸை போட்டுற வேண்டாம். முதலாவது சர்வீஸ் வந்து போடாமல் காரை வந்து ஸ்பீடாக ஓடுறது வந்து அந்தளவுக்கு நல்லதில்லை. அதனால் வந்து சர்வீஸை போட்டுட்டு அதுக்கு பிறகு எங்கே போகலாம் அப்படின்ற ஒரு காரணத்தால் வந்து இன்றைக்கு சர்வீஸ் போட வந்திருக்கேன். குறிப்பாக வந்து அக்கலங்க என்டர்பிரைசஸ் அதாவது கார் எடுத்த கம்பெனியால் வந்து 3 ஃப்ரீ சர்வீஸும் அதே மாதிரி 1 இயர் வந்து இன்ஜின் வாரண்டியும் தருவினோம். அதால் வந்து இந்த 3 ஃப்ரீ சர்வீஸையும் வந்து மேக்ஸ் சிட்டியில் வந்து போடுவோம். வேண்டாம் அங்கே அந்த கம்பெனிக்கு தான் எழுதிட்டு வந்திருக்கிறோம். வேண்டாம் வேறு கம்பெனியில் போடையில் வந்து சில இன்ஜின் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நாங்கள் மாற்றி எடுக்கிறது வந்து கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து மேக்ஸ் சிட்டியிலே வந்து போட வந்திருக்கோம். குறிப்பாக நுகைகோடையிலையும் இருக்குது, மரதானையிலும் இருக்குது. நாங்கள் நுகைகோடையில் கேட்டுனாங்க அங்கே வந்து கொஞ்சம் வாரக்கிழமை மட்டுமே வந்து புக்கிங் இருக்கிறதால வந்து எங்களால் வந்து அங்கே போயிட்டு அதால் வந்து இப்போ மரதானையில் இருக்கிற மேக்ஸ் சிட்டிக்கு வந்து இப்போ சர்வீஸுக்கு கொடுத்துட்டு நிற்கிறேன். நான் உங்களுக்கு காட்டுறேன்னு உள்ளே எடுக்கலாம். என்னென்ன ஏற்கனவே நாங்கள் ஃப்ரெண்டு காரை கொண்டு போய் அதை எடுத்து அதுக்கு பிறகு அவையில் வந்து கோல் பண்ணி எங்களுக்கு பிரச்சனை வந்துடும், அதை டெலீட் பண்ணுங்க அப்படின்னு எல்லாம் சொன்னது. அதனால் வந்து எந்த காருக்கு என்ன நடக்குதுன்றதை காட்டையில் மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். குறிப்பாக இதில் பாருங்கள் ஃபுல் டிராஃபிக் தான். இதில் மேக்ஸ் சிட்டி அண்டு போட்டிருக்கணும் பாருங்கள். பெரிய பில்டிங் உண்டு. இதில் சர்வீஸ் மட்டும் இல்லை மெக்கானிக்கெல்லாம் பார்க்கணும் போல இருக்குது. இருந்தாலும் எங்களோட கார் இப்போ என்ன கட்டத்தில் நிற்கிறதுன்ற உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள் முன்னுக்கு வந்து சர்வீஸ் ஃபுல்லாகவே போட்டு கொண்டிருக்கிறோம். இதில் பாருங்கள் எல்லா கார்களும் வந்து மல்லமல்லண்டு சர்வீஸ் போட்டு கொண்டிருக்கிறோம். நிறைய வேகனார்களும் நிற்கிது இந்த இடத்துல. எந்த கார் எங்கே விட்டுருக்கணும்னு தெரியல. சர்வீஸ் விட்டுட்டு இருந்துட்டேன் மேலே லொபியில். இதில் பாருங்கள் இந்த கார் வந்து நிற்கிது. நான் நினைக்கிறேன் கழுவிட்டு வந்து இப்போ சர்வீஸ் போட்டு கொண்டு நிற்கிற போல் இருக்குது. ஆனால் பார்க்குறதுக்கு இந்த இடம் வந்து கராச்சி மாதிரி தான் இருக்குது. ரெண்டாலும் வந்து சர்வீஸ் ஸ்டேஷனாக வச்சுருக்கணும். குறிப்பாக இந்த இடது பக்கத்தில் வச்சு கழுவினோம். அதுக்குள்ளே வந்து ஆயில் மாற்றினோம், ஃபில்டர் மாற்றினோம். இங்கால வந்து ஃபுல்லாகவே வந்து துடைக்கிறதுகளை வச்சுருக்கணும். இதில் வந்து போட்டிருக்கணும் அரசாங்கத்து ஒருத்தருண்டா சர்வீஸ் வந்து 15% டிஸ்கவுண்டாம். அதே மாதிரி 1 டே சர்வீஸ் ஏதோ ஒன்ற மாதிரி போட்டிருக்கணும். 2K போட் பெயிண்டிங் இல்லை 3 இயர் வாரண்டி அந்த மாதிரி போட்டுகளெல்லாம் போட்டிருக்கணும். பார்ப்போம். நாங்கள் போய் லொபியில் வெயிட் பண்ணுவோம். இப்போ லொபியில் வெயிட் பண்ணிக்கல வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு நம்பர் வேண்டின வேல் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணிக்கல. அதே மாதிரி என்னென்ன வேலை செய்யணுமோ நாங்கள் எல்லாம் போய் பார்த்து கொண்டு நிற்க தேவையில்லை. எல்லாமே வந்து ப்ரூவோடு அனுப்பிடணும். இதில் பாருங்கள் டொயோட்டா ஆயில் வந்து விட்டுருக்கணும். அதே மாதிரி நம்பரை செஞ்சு பாருங்கள் காரும் பக்கத்துலேயே வச்சு எல்லாமே தெரிகிற மாதிரி வீடியோ எடுத்து அனுப்பியிருக்கணும். உண்மையிலுமே கொஞ்சம் ஜெனுவனான முறையில் வந்து சர்வீஸை வந்து போடணும். இது பாருங்கள் ஆயில் டொயோட்டா ஆயில் தான் வந்து விடணும். அதே மாதிரி இதில் வந்து ஃபில்டர் சுசுகி ஜீனியஸ் ஆயில் ஃபில்டர் அப்படின்னு போட்டிருக்கேன். இதுவும் வந்து போட்டிருக்கணும் இப்போதைக்கு. அதை தவிர்த்து நாங்கள் இப்போ பார்த்துட்டு வந்தோம் துடைச்சி கொண்டிருக்கணும். அது துடைச்சி முடியும் நான் நினைக்கிறேன். அதுக்கும் வந்து ஃபோட்டோ அனுப்பிடணும் போல இருக்குது. இதான் பார்த்திங்கன்னா லொபி அவ்வளோத்துக்கு நல்லம் அப்படின்னு சொல்லலாத. ஆனாலும் ஓகே பழசு தான். ஆனாலும் வந்து நீட்டாக வச்சுருக்கணும் இந்த இடத்துல. இதில் எல்லா மக்கள் எல்லாம் வந்துருந்து டீ எல்லாம் குடிச்சிட்டு போயிடணும். எங்களோட சர்வீஸ் இப்போ முடிய போகிறோம் தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா 1:30 ஆகிட்டு இப்போ வந்து சர்வீஸ் வந்து முடிச்சிட்டோம். குறிப்பாக இதில் வந்து பில் தந்திருக்கணும். இதில் வந்து லேபர் சார்ஜ் மட்டும் இல்லை, மற்றபடி ஆயில் மாற்றினதுக்கு மற்ற ஆயில் ஃபில்டர் மாற்றினதுக்கு இன்ஜின் டிக்கரேஸ்டர் 2 போட்டிருக்கணும், அண்டர் வேக்ஸ் மற்றது வின்ஷீல் வாய்ஸர் அப்படின்ற மாதிரி எல்லாம் போட்டிருக்கணும். இப்போ 18,759 ரூபா எடுத்துருக்கணும். அதே மாதிரி உள்ளுக்கும் நல்ல நீட்டான கவர் எல்லாம் போட்டிருக்கணும். இதில் கால் மிதிக்கெல்லாம். இப்போ நாங்கள் இதிலேருந்து அப்படியே வெளியில் எடுக்க வேண்டியதான். பின்னால் மேக்ஸ் சிட்டி ஸ்டிக்கர் ஒட்டி வின வேண்டியது. ஆனால் அதை காணவே இல்லை. சர்வீஸ் போடுறதுக்கு நீட்டாக வந்து கழுவி எடுத்துருக்கணும். சூப்பராக இருக்குது. அதே மாதிரி மேக்ஸ் சிட்டி அண்டு வேறு ஒரு புக்கும் வந்து தந்திருக்கணும் எங்களுக்கு. சரி இப்போ இதில் வந்து ஸ்டிக்கர் வந்து ஒட்டியிருந்தேன் மேக்ஸ் சிட்டி அண்டு. இதுகள் இருந்தால் தான் அந்த காருக்கு கொஞ்சம் வடிவாக இருக்கும். சரி இப்போ இதில் இருந்து அடுத்ததாக வந்து டார்லி ரோட் வந்து போகிறேன். அங்கே போய்ட்டு நிறைய விஷயங்கள் வந்து உங்களோட கண்டினியூ பண்ணுறேன். எங்களோட வைசர் வந்து பிரச்சனையோட தான் அங்கே போகிறேன். சரி இப்போ பக்கத்தில் தான் அஜித் மோட்டர்ஸுக்கு வந்துட்டோம். அதாவது டார்லி ரோட்டில் இருக்கிற இந்த இடத்துக்கு. குறிப்பாக அந்த பிரசாத் ஹாரிஸ் ப்ரோ வந்து வாரன்னு சொன்னார். அதே மாதிரி சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியர் எல்லாம் வந்து நீட்டாக க்ளீன் பண்ணியிருக்கணும். சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இப்போ இதுண்ட இடது பக்க வைசர் வந்து கொஞ்சம் லைட்டாக கலந்துட்டு அதை மட்டும் வெயில் கம் போட்டு ஒட்டி தந்தனமா இல்லை புதுசாக ஒட்டி தெரியணுமோ தெரியல. அதாவது டெப்பில் ஒட்டி ரெண்டாவது நாள்லேயே வந்து கலண்டு போயிடுச்சு.
எங்களுக்குண்டு ஏதாவது நடக்குது வேறு. அதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த கார் வந்து எந்த காரா அப்படின்றதே வந்து நம்ப இல்லாமல் இருக்குது. அடிக்கடி வந்து ரெண்டல் கார் எடுத்து ஓடி 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 அந்த கார் ஓடுற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. நான் வெகனாக வேறு ஏதாவது கார் எடுத்துருந்தேன் எனக்கு அப்படி ஒரு ஃபீல் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனாலும் வந்து நிறைய பேர் வந்து நாங்கள் இந்த வீடியோ போட்ட பிறகு கேட்டிருக்கீங்க, நாங்கள் இலங்கைக்கு வேறு ஒன்றும் சுற்றி பார்க்கணும் அப்படின்ட்டு கேட்குறது மட்டும் இல்லாமல் தயவுசெய்து அதை செய்திங்களா நல்லா. ஏன்டா நாங்கள் ஒரு 2 கிழமை தம்பி 6 நாள் வந்து நான் உங்களோட சுற்றுறேன் தம்பி அப்படின்னு போட்டு ஒரு வெளிநாட்டில் இருந்து ஒரு ஆள் என்ன செய்து வரேன்னு பார்த்திங்கன்னா எல்லாம் சரி நீங்கள் எல்லாம் கிளியர் பண்ணி இருங்க வந்துட்டு நான் என்னடா அது அடுத்த நாள் வாரன்றப்போ முதல் நாள் அடித்தேன். ஆனால் என்ன மாதிரியான நாளைக்கு ஓகே தான் இல்லை தம்பி எல்லாமே வந்து கேன்சல் ஆகிட்டு அதனால் நாங்கள் வரையலான்ட்டு நான் எல்லா வேலையும் விட்டு நிறைய வேலைகளை வந்து ஒதுக்கி சரியாக அந்த போய்க்கில் வந்து அந்த ஒரு இதை வந்து இல்லாமல் ஆக்கிட்டேன். சரி பிரச்சனை இல்லை, இப்படியான சில அனுபவங்கள் வந்து எங்களுக்கு கிடைக்கத்தானே வேணும். நீங்கள் என்ன சொல்லுங்க பார்ப்போம், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சுற்றி பார்க்க வேண்டிய ஆசை இருந்தால் நீங்கள் எங்களோட சுத்தோடும் வந்து இன்னொரு விருப்பம் இருந்தாலும் வந்து ஜாயின் பண்ணி இங்கே வந்தீங்கன்னா நல்லா. இப்போ இதில் ஹரிஸ் ப்ரோ வாரண்டார் என்ன வந்து காணலை, எப்படியும் கொஞ்சம் லேட் ஆகும் போல் இருக்குது, இங்கே வந்தாலே லேட் ஆகிரும். சரி இப்போ பார்த்திங்களாண்டா இது வந்து திருப்பி ஒட்டியாச்சு, நீட்டாக இருக்குது. ஆனால் காலப்போக்கில் என்ன செய்யும்போது தெரியலை, இருந்தாலும் பரவாயில்ல. அதோட வந்து 2-3 பொருட்கள் வந்து இங்கே வேண்டினான், அதை என்னன்றதை உங்களுக்கு காட்டுறேன்னு. சரி இப்போ என்னென்ன பொருட்கள்னு பார்த்திங்களாண்டா இதில் அந்த பர்ஃப்யூம் உங்களுக்கு இது நல்லா இருக்குது, நீங்கள் வண்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி அதில் வந்து சுசுக்கி ஹேண்ட் வச்சுருக்கேன் பாருங்கள். ஓகே ப்ரோ, சுசுக்கி ஹேண்ட் வச்சுருக்கேன் பாருங்கள். அதை தவிர்த்து இதில் வந்து டேக்ஸுக்கான ஹோல்டர் ஒன்று வேண்டியிருக்கேன், 3100 ஏதோ பில் வந்தது. இது கவியும் ஒன்று வேணுமென்று சொன்னது, அப்போ கவிக்கும் சேர்த்து வேண்டியிருக்கிறேன். சரி அதோட முக்கியமாக இப்போ போய் பெட்ரோல் அடிக்கணும். பெட்ரோல் வந்து இதுக்கு வந்துட்டு ரிசர்வுக்கு வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னாண்டா அப்படியே போய் பெட்ரோல் எல்லாம் அடிச்சுட்டு இப்போ எங்கே வந்திருக்கணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பெரா ஸ்டீரியோஸ். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பழமையாகவே இங்கே கேமரா அதுகள் போட்டுருந்தாலே வந்து கொண்டு வருவோம் கார்கள் எல்லாம். ஏன்னாண்டா இங்கே தான் வந்து இந்த நீட்டாக கலட்டி போட்டுக்கணும். வேறு இடங்களில் கொண்டு காரை கொடுத்தோம்னா அதை பார்க்க வந்து கவலையாக இருக்கும், என்னடா அப்படியெல்லாம் கலட்டுறாங்கன்ட்டு. இங்கே வந்து ஒரு பிளேயர் வந்து பார்த்துருக்குறோம். அதே மாதிரி இந்த வைடி பிளேயரில் வந்து 4வே கேமரா போட்டுடலாமான்னு பார்க்கணும். அதுக்கு பாஸ்வேர்டு எது கேட்குது, பாஸ்வேர்டு வந்து தெரியலை. பார்ப்போம் என்ன செய்யணுமன்றது. காரோட வந்தது நார்மல் பிளேயர் தான், 2 போட்டுடலாம். இதில் செட்டிங்கில் 360 ரூபாய்னு காட்டுவான், அது வந்து இல்லை. அதனால் வந்து பிரச்சனை இல்லை, அதை பற்றி யோசிக்கவும் கூடாது. இதில் ஒவ்வொரு கேமராக்களும் இருக்குது ஒவ்வொரு விலையில். அதனால் வந்து பார்த்திங்கன்னாண்டா இதுதான் வந்து போட்டப்புறம் 4K கேமரா. இது வந்து கொஞ்சம் நல்லம் அப்படின்னு சொன்னது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அங்கே பில்லை போட்டுட்டு அப்படியே வந்து இந்த ஒர்க் ஷாப்புக்கு வந்து வந்திருக்கோம். இதில் பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து பிஸியாக தான் இருக்குது. எப்படியும் இது ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்தில் வந்து ஃபுல்லாக செய்திருக்கணும். சரி இப்போ கலட்டி போட்டு வெளிக்கிட்டோம். இதில் பாருங்கள் இந்த ப்ரொபோஷனலாக வந்து கலட்டி போட்டுக்கணும். அதுக்காக தான் வந்து இங்கேயே வாருது. இது எங்களோட டார்லி குமாரில் போன வேண்டாம் சரி சம்பவம் செஞ்சுருவாங்க, கலட்டி பிரித்து செய்வாங்க. இது கண்டு இல்லை, ஆனால் இது கொஞ்சம் ப்ரொபோஷனலாக இருக்கும், அவ்வளோதான். இது மாதிரி இதில் பார்த்திங்கன்னா முன்னுக்கு அடிச்சிருந்தேன் கேமராவை. இதில் பாருங்கள் இருக்குது. இதிலெல்லாம் கட்டாயம் தேவை கார் எடுக்கல, சொப்பனத்துக்கு எதுவும் தேவையில்லை. அது ராவான ஒரு மெட்டீரியல். அதே மாதிரி இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்தியன் கார் டேர்போண்டு. இது வந்து சூப்பராக இருக்கும். ஆனால் 1.10 கிட்ட வரும் நினைக்கிறேன் இலங்கையை பொறுத்த மாதிரில. அதே மாதிரி இது வந்து மேக்னட், எல்லோரும் ஏண்டா எடுக்கிறாங்க ஜோசன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிக்கி கிட்டத்தட்ட ஒரு 2-3 லக்கேஜ் வந்து தாராளமாக வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த பாருங்க ஃபுல் வேலை தான் இப்போ வரைக்கும். இதில் பாருங்களேன், இந்த பிளேயருக்குள்ள வந்து எத்தனை வயர்கள் எல்லாம் போடுது. இதில் இந்த வயரை வந்து அதுக்குள்ளே தான் வந்து கொடுக்கணும், வெளியில் தெரியாது பூட்டியிருக்கோம் அப்படின்ற வயர்கள் எதுவுமே வந்து வெளியில் தெரியாத மாதிரி தான் செய்யணும். இப்போ இதில் வந்து ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்லியிருக்கிறோம். இந்த ஆப்பில் தான் நாங்கள் வந்து வீடியோ டவுன்லோட் பண்ணுறதுனாலும் சரி, ஆங்கிள் பார்க்குறதுன்றாலும், அந்த கட்டங்களுக்கு வந்து எடுக்கிறது வீடியோ சேவ் பண்ணி எடுக்கிறதுனாலும் இதில் தான் வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். என்ன பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா இதோட வந்து மெமரி கார்டு வந்து என்டிஏ தான் போட போகிறேன். ஏன்டா 9000 அப்படின்னு சொன்னதில் அதில் இந்த மெமரி கார்டு போட போகிறேன். அதை போட்டால் ஒரு அதெல்லாம் பூட்டி முடிச்சுட்டு ரிவ்யூ வந்து மற்ற மெமரி கார்டை மாற்றி உங்களுக்கு சொல்கிறேன். சரி இப்போ பார்த்திங்கன்னா வந்து மெமரி கார்டை போட்டு ஃபார்வர்ட் பண்ணியாச்சு. இதில் பாருங்கள் வியூ வந்து உண்மையிலுமே வந்து சூப்பராக இருக்குது. இது வந்து முன்பக்க கேமரா, இஞ்சால பக்கம் இந்த பட்டன் அமர்த்திரமுண்டா முன்பக்க கேமரா. அதே மாதிரி இது பின்பக்க கேமரா, இது அமர்த்திரமுண்டா 2 கேமரா வந்து வேலை செய்யுது. அதே மாதிரி இது வந்து எமர்ஜென்சி ரெக்கார்ட், அது வந்து செட்டிங்கில் நாங்கள் மாற்றக்கூடிய மாதிரி இருக்கும். இதுக்கு ஆப் இருக்குது, அந்த சொன்னாங்க ஏற்கனவே. இது ரெக்கார்ட் ஆகி முடிஞ்சு தான் வரும் போல் இருக்குது. சரி இப்போ ரெக்கார்ட் ஆகி முடிஞ்சு தான் விட்டது. அதே மாதிரி இது வந்து செட்டிங்குகள் ஃபுல்லாக எல்லாம் கீழே மேலே இது காட்டினாலும் கீழே பட்டனில் தான் எல்லாமே அமர்த்தி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. எமர்ஜென்சி வீடியோ, டைம் ஸ்லாப் வீடியோ, ஃபோட்டோ, ஆல் வீடியோஸ், எமர்ஜென்சி வீடியோஸ், பார்க்கிங் சர்வேலன்ஸ் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. டைம் ஸ்லாப் வீடியோ, இப்படி எல்லா வகையான வீடியோக்களும் இருக்குது. இதில் வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் போல் இருக்குது. சரி
இது வந்து இவ்வளோ தான் எனக்கு தெரியும். இதுக்கு பிறகு வந்து ஆப்பில் தான் நிறைய விஷயங்களை நாங்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்படியே இதுக்கு பிறகு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு எங்கே போகிறோம்ன்றது தெரியல. அவன் பிளான் தான் போய் அங்கே போன பிறகு நான் கண்டினியூ பண்ணுறேன் எங்கே போகிறோம்ட்டு. சரி, இப்போ காரை கொண்டு வந்து சரி இப்போ மெமரி கார்டெல்லாம் போட்டு பார்த்தேன்னா இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்ட்டு பார்த்திங்களா, ஜால் தேவி ஹோட்டல். அதாவது வெஜ் அண்ட் நான்வெஜ் சாப்பாடு வந்து இப்போ டிக்டாக்லாம் கொஞ்சம் பிரசித்தமாக போய்கொண்டிருக்கு. அதனால் இங்கே சாப்பிடுவோம் அப்படின்ட்டு வந்திருக்கிறோம். சரி, இப்போ உள்ளே வந்தோடனே மெனு கார்டு வந்து ஒரு ஒட்டையில் வந்திருக்கிறேன். அதில் வந்து லஞ்சுக்கு ஜால் தேவி ஸ்பெஷல் மட்டன் மீல் 1980 ரூபாயா. ஃப்ரைடே வெஜ் மீலும் அதே ப்ரைஸ் தான். ஃப்ரைடே ஸ்பெஷல் வெஜ் மீலுண்டும் இருக்குது, நார்மல் வெஜ் மீல். இதில் கறி வகை வகையாக கரீஸ் இருக்குது, சோட்டீட்ஸ் இருக்குது, டின்னர் இதுவெல்லாம் டின்னர் சாப்பாடு புட்டு இருக்குது. டெசர்ட்டில் முக்கியமாக வந்து தொதலும் பெனங்காய் பணியாரம் வச்சிருக்கணும். இங்கே அங்கால இதெல்லாம் பாயில்டு எக், நெத்தலி மீன் அதுகள். இதில் ஸ்பெஷலாக எஃப்னா முறைப்படி இது வச்சிருக்கணும். இதையும் நாங்கள் இன்றைக்கு வேண்டி சாப்பிட்டு பார்ப்போம். ஓகே, இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் கொடுத்துனாங்க. நான் சொன்னால் தானே இதில் பெனங்காய் பணியாரம் போட்டிருக்கேன். அது இப்போ இல்லையா, சீசன் டைம் வந்தால் அது செய்து தெரியணுமா. இன்னும் ஒன்று மிச்சம் எந்த டெசர்ட்டும் இல்லையா, முடிஞ்சிட்டாம். ஏன்னா நாங்கள் இப்போ வரவே 1:30 ஆகிட்டு அதுக்கு முதலே வந்து சாப்பிட்றோம்மா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இன்டீரியரில் பாருங்கள் நல்லா இருக்குது. மூங்கிலில் செய்திருக்கேன், இந்த லைட் போட்டு மூங்கில். இது நைட்டில் இன்னும் நல்லா இருக்கும் போல இருக்குண்ணே. இப்போ பார்த்தீங்களா, இங்கால வந்து அங்கெல்லாம் கடல் இருக்குது. ஆனால் நடுவுக்குள்ள அந்த ஸ்டேஷன் சிவர் கட்டி மறைக்குது. அது மட்டும் இல்லையா, சிவியூவையும் பார்த்துட்டு சாப்பிட நல்லா இருக்கும். இந்த கடை வந்து முக்கியமாக எங்கே இருக்குதுன்னு சொன்னால் வெள்ளவத்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே இருக்குது, முன்னுக்கு எதிரே இருக்குது. ஓகே, இப்போ நாங்கள் வந்து ஒரு 1/2 மணித்தியாலம் ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணினாங்க. அதுக்கு பிறகு வந்துருக்குது. நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணாங்களா, ஒரு வெஜ் மீல், அதுக்கு ஒரு நாட்டுக்கோழி கறி, இது நண்டு கறி. இப்போ இதோடு என்ன வந்திருக்கீங்க நம்மளும் பார்ப்போம். இதுக்குள்ளே சோறு, ஒரு வாழைக்காய் பொரியல், 2 மிளகாய் பொரியல், ஒரு அப்பளம். இங்கால இது ரசம், பருப்பு, பீட்ரூட், இது என்னது அந்த நீத்து பூசணிக்காய் வெள்ளைக்கறி, கத்தரிக்காய் கறி, இது வந்து கேரட் சம்பல், உருளைக்கிழங்கு கறி, வெண்டிக்காய் கறி. அதோட இங்கே வந்து தயிர், ஊறுகாய், வெஜ் சென்றபடியாக பாயாசம். இது நாங்கள் எக்ஸ்ட்ராவாக எடுத்து நாங்கள் 2 கீரி மீன் பொரியல். ஓகே, நாங்கள் இப்போ இதை சாப்பிடுவோம். இப்போ இந்த எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன் சாப்பிட்றது. இப்போ சோறு வந்து ஒரு ஆளுக்கு அளவாக வந்து போட்டிருக்கணும். ஓகே, அளவாக தான் இருக்கும். வெள்ளை அரிசி சோறு, குத்தரிசியும் இருக்குமென்னு நினைக்கிறேன். நாங்கள் இதை எடுத்துருக்கோம். இப்படி வந்து யாழ்ப்பாணம் முறைப்படியாக இந்த தட்டு வந்து இருக்குது. வந்து கேரட் சம்பளை போடுறேன். அடுத்தது எனக்கு பிடிச்ச கத்தரிக்காய் வெள்ளைக்கறி. இதுக்கும் கொஞ்சமாக போடுவோம். வெண்டிக்காயும் கொஞ்சமாக போடுவோம். இங்கால பருப்பு விடுவோம் மேலால். பீட்ரூட்டும் வர கிடக்குது. இது உருளைக்கிழங்கு கறி கொஞ்சம். கரண்டி தரவில்லையா? தந்திருக்கணும், சாரி. இப்போ வந்து நாட்டுக்கோழி சிக்கன் கறி. ஆனால் ஃபுல் அண்டு 1900 போட்டிருக்கணும். ஒரே கிலோ இறைச்சியை வேண்டி வைக்கலாம் போல இருக்குது. குழம்பும் அந்த நாங்கள் என்ன செய்வோம், பிரட்டி காய்ச்சி கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. பரவாயில்ல, சாப்பிட்டு டேஸ்ட்டை பார்ப்போம். அதோட ஒரு மீன் பொரியலும் போட. எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம். எல்லாம் ஓகேயாக இருக்குது. இந்த கறி கொஞ்சம் திக்காக இருந்ததா, அந்த நேரம் கொஞ்சம் தூள் போட்டு பிரட்டி இருந்தால் நல்லா இருக்கும். உண்மையாக சொல்கிறேன், எங்கட அந்த வீட்டு செய்கிற அளவுக்கு இல்லை, ஆனாலும் பரவாயில்ல.
மற்றபடி நல்லா இருக்குது. இந்த இதுகள் இந்த சைட் கறிகள் எல்லாம் வெஜ் மீலுக்கு வந்து எல்லாம் நல்லா இருக்கும். சிக்கன் கறி மட்டும் எனக்கு பிடிக்கல. நண்டு கறி இருக்குது, அதே சாப்பிட்ட கையால் எடுக்கிறேன்னு சொல்கிறேன். நண்டும் அந்த வாசத்தோடு இருக்குது, ஆனால் கொஞ்சம் இந்த தூள் மனம் அடிக்குது. திக்கில்லாதான் தான் பிரச்சனை. இவையெல்லாம் ஹோட்டல் தானே அதில் குழம்பா வச்சுருக்கோம், அந்த திக்னஸில் கொஞ்சம் தூள் வாசம் அடிக்குது. இது குறை சொல்கிற நண்டு இல்லை, உண்மைக்கும் இல்லை. ஆனால் நல்லா இருக்குது, நல்லா இல்லை இல்லை. யாழ்ப்பாண முறைன்னு சொல்கிறேன் நம்ம, ஆனால் யாழ்ப்பாண முறை மாதிரி இந்த முருங்கையில் போட்டு வெள்ளை திக்காக வச்சுருந்தா ஓகே, நல்லா இருக்குது. அடுத்து வந்து ஊறுகாய், தேசிக்காய் ஊறுகாய் தான் போல் இருக்குது. நல்ல உப்பாக இருக்குது. தயிர் வந்து நான் மீன் மச்சம் சாப்பிட்றதால தயிர் எடுக்கல, எல்லாம் சாப்பிட்டு கடைசியாக ரசம் விட்டு சாப்பிட்டுட்டு பாயாசத்தையும் குடிக்க சொல்கிறேன். இப்போ நான் வந்து சாப்பிட்டு பார்த்து உங்களை சொல்கிறேன் எப்படி இருக்குண்டு. தூள் வைக்க வந்து தாராளமாக தெரியுது. மற்றபடி கேரட்டு, பருப்பு, கீரி மீன் வந்து எப்படியுமே அது எங்களோட இதே மாதிரி தான் இருக்கும். அதில் வந்து சாப்பிட்டு பார்த்து சொல்ல தேவையில்லை. அதுவும் நல்லா தான் இருக்கும். நண்டு தான் இப்போ என்ன மாதிரி இருக்குது எல்லாமே வந்து கொஞ்சம் யாராவது இந்த சம்மந்தப்பட்டாக்கள் பார்த்து கொண்டு வந்தீங்க வேண்டாம், திக்காக வைங்க. அதே மாதிரி முறுக்கமில்ல போட்டு நண்டு கறி வைங்க. அதை தவிர்த்து சோறு ஓகே, ஆனால் இன்னும் கொஞ்சம் அவங்க நல்லா இருக்கும் அப்படின்றது எந்த ஒப்பீனியன். என்னடா குறைய சொல்லி கொண்டு வேண்டாம், அப்படி என்ன இல்லை. எந்த ஒரு ப்ரொமோஷனில் காசு கட்டி தான் சாப்பிட்றோம். எங்களுக்கு பிடிச்சது எங்களுக்கு தோணினதை வந்து சொல்கிறோம். சரியா, ஒரேடியாக நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு வரோம். இப்போ வந்து எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டோம். நான் இதில் என்ன சொல்கிறேன்டா, நாங்கள் அந்த எதிர்பார்த்து வந்த நாங்களும் சில வீடியோஸ் பார்த்து தான் வந்தது. இந்த எதிர்பார்த்து வந்த அந்த ஹைட்டில் இல்லை. ஆனால் ஓகே, எல்லாம் அப்படியேன்னு சொல்ல மாட்டேன், நல்லா இருக்குது. ஆனால் அந்த குழம்புகளை சிக்கன் நாட்டுக்கோழி என்று வந்து சொன்னால் தெரியும் தானே நாங்கள் அப்படி சாப்பிடுவோம், அந்த அளவுக்கு இல்லை. அது கடையண்டு பார்க்க போய் அப்படி செய்கிற கஷ்டம். ஆனாலும் ஓகே, உண்மையை சொல்லணும் மட்டும் சொல்கிறோம். இந்த நாங்களும் அப்படி தான் வந்து நாங்கள் அப்பா வீட்டு நாங்களுக்கு என்ன நாளாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம், வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கும், அப்படி நல்லா இருக்கணும். இந்த எதிர்பார்ப்புக்கு இல்லை, ஆனாலும் ஓகே நல்லா இருக்குது. இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லா செய்து நம்மண்டா ஓகே. அடுத்தது பாயாசம், அதையும் குடிப்போம். ஓகே, பாயாசம் நல்லா இருக்கும். ஓகே, எல்லாம் முடிஞ்சது. அதுக்காண்டி நல்லா இல்லைன்ட்டு சாப்பிடாம போக இல்லைன்னு எங்களுக்கு பசி, நாங்கள் பசிக்கு திருப்தியாக சாப்பிட்டோம். ஓகே தான், நாங்கள் சின்ன சின்ன இதை சொல்லியிருக்கோம், மற்றபடி இல்லாமல். இதில் 5 பேர் நாங்கள் சாப்பிட்னாங்க. பில் வந்து 8349 ரூபா. அதுலேயும் வந்து சர்வீஸ் சார்ஜ் வந்து 789 ரூபா எடுத்திருக்கீங்க. மொத்தமாக சேர்த்து 8349 ரூபா பில் வந்துருக்கு. சரி ஓகே, இப்போ எல்லாம் பில் எல்லாம் காசு எல்லாம் பே பண்ணியாச்சு. நாங்கள் இதில் இந்த வெளிக்கிட போகிறோம். அடுத்து என்ன செய்யறதை பார்ப்போம். இப்போ பார்த்தீங்களாண்டா நாங்கள் அமெரிக்கன் எம்பசி ரோடுன்னு சொல்கிறோம், அதில் நிற்கிறோம். என்னதுக்காக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நாங்கள் இது ஷூட்டிங் ஒன்று நடக்க போகுது. இதில் நடுவில் ஒரு விண்டேஜ் கார், பக்கத்தில் 2 நாங்கள் வேறு 2 பார்த்து கொண்டு இருக்கிறோம். எங்களை எடுக்க விடுவாங்களோ தெரியல. இதில் வேறு எல்லாருமே வந்து படுத்துட்டாங்க. ஃபைட் சீன், ஆக்ஷன், ஷூட்டிங், கோடாலியெல்லாம் வச்சுருக்காங்க. கொத்தி விட்டாலும் கொத்தி விடுவாங்க அவங்களுக்கு. ஆக்ஷன் என்னடா எல்லாரும் படுத்துட்டீங்க. இப்போ படக்குழுவில் ஒரு ஆள் வந்து அங்கால போய் கொஞ்சம் நிற்கலாமா அப்படின்னு கேட்கணும். ஏன்னா எங்களை எல்லாம் தெரிஞ்சிட போய் நின்று பார்ப்போம் என்ன நடக்குன்னு. இந்த படங்கள் எல்லாம் இப்படி கட் வச்சு எடுக்கணும், இந்த மாதிரி இதை பார்க்கணும் மட்டும் ஆசை. ஆனால் எனக்கு வந்து நிறைவேற்றிருக்கு. இங்கே பாருங்க. இதான் அடி. யாருக்கு செய்தி காட்டுறாங்கன்னு தெரியல இந்த அடியை. ஓகே, வந்து பின்னுக்கு லைட் செட் பண்ணுறாங்க. இப்போ இங்கே வந்து ட்ரையல் பார்த்து இதில் பாருங்க, அந்த படங்களில் காட்டுற மாதிரி பெட்டிய ஸ்க்ரீன் வச்சு வச்சுருக்கணும். பார்க்குறோம் கேமரா இங்கே இருக்குது, ஓரியல் அங்கே இருக்குது. இந்த கேமராவில் வச்சு எடுக்க போயிடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரத்தம் தெறிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து இதில் வந்து அந்த ஏதோ ஒரு கலரிங்கை கொண்டு வந்து ஊற்றி கொண்டிருக்கு. இதுகளை ஊற்றி தான் கொப்பளிக்கிறது, ரத்தம் தெறிக்கிற மாதிரி. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பக்கம் வந்துட்டோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவா வில்லனான்னு தெரியல, இதில் இருக்கிறார். திருப்பி வந்து ரெடி ஆக்சிடென்ட் எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். பார்ப்போம். அதெல்லாம் இன்னும் கிளியராக இருக்குது இந்த கேமராவில். இங்கே வரலாம், இதில் தான் அந்த ஆக்ஷன் கேமரா வந்து வச்சுருக்கணும். இதில் வந்து இப்போ மெட்ரஸ் எல்லாம் கொண்டு வந்து போட்டுட்டோம்.
சரி வந்து இப்போ ரிவர்ஸல் தான் பார்க்கணும் போல இருக்குது ஹீரோ காணு பின்னால கத்தி குத்தின மாதிரி அங்கேயும் வந்து ரெடி ஆகி கொண்டிருக்கு இதுதான் டைரக்டர் போல இருக்கு இவர் தான் ஹீரோ போல இருக்கு அதே ஃப்ரேம் வந்து திருப்பி எடுக்க போயிடும் அப்போ வெள்ளை கோட்டோட இருக்கிறவர் தான் வந்து ஹீரோ அவர் வந்து ஃபைட் மாஸ்டர் போல இருக்கு One more. Got it. One more take. Reset. One more cut. வேறு ஆங்கிளில் வைக்க போயிடும் போல இருக்கு திருப்பி அடுத்தது ஏதோ பல விட்டுட்டார் போல ஹீரோ திருப்பி செய்ய போயிடும் இந்த ஃபைட் சீனை நாங்கள் இலங்கையில் பார்க்குறதுக்கு கிடைக்க கொடுத்து வச்சுருக்கோம்னு தெரியல என்ன நடிப்படா இருப்பேன் இந்த ஃப்ரேமில் பார்க்க செம்மையாக இருக்கும் தொடர்ந்து வந்து அடுத்த கட்டுகள் வந்து சியாம் அகமத் என்ற ஒரு பங்களாதேஷ் ஹீரோன்ற மூவி தான் போய்கொண்டு பெரிய ஹீரோ தான் ஆனால் நாங்கள் சாதாரணமாக பார்த்துட்டு இருக்கோம் पीछे कौन चल रहा है वो फ्रेम है ए भाई अरे कहाँ जा रहे हो यार पीछे वो लोग है ना बॉडीगार्ड सब क्या है हाँ रेडी एंड रोल कैमरा एंड 3, 2, 1 एक्शन One more. One more. சரி இப்போ பார்த்திங்களாண்டா ஷூட்டிங்குக்கு டின்னர் பிரேக் விட்டுருக்கலாம் இதில் வந்து இந்த காரை வந்து நாங்கள் எங்கேயோ பார்த்துருக்கோமா அங்கே பார்த்துருக்குறோம் சாவேச்சேரியில் அதே கார் தான் இங்கே வந்து பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கலாம் சரி இதுலேருந்து நாங்கள் அடுத்த என்ன செய்ய பண்ணுறதையும் பார்ப்போம் சரி இப்போ ஷூட்டிங்கெல்லாம் பார்த்து முடிஞ்சு அப்படியே வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்து நான் அம்மா அப்பா வந்து இறக்குறது கிட்டத்தட்ட 2 கிழமை பிளானில் சுற்றி பார்க்க வந்தவே அதில் ஒரு 3 நாள் மட்டும்தான் எங்களோட இல்லை மற்ற நாள் ஃபுல்லாகவே எங்களோட நின்று எல்லா இடம் சுற்றி பார்த்து நாங்கள் நிறையவே சாப்பிட்ட நாங்கள் மனசு என்ன சொல்கிறது ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்தோம் இன்றைக்கு அவையில் போயினோம் அப்படின்றத வந்து அக்செப்ட் பண்ணிடலாம் தான் இருக்குது இப்போ ஏர்போர்ட்டுக்கு வந்ததோட பயங்கர டிராஃபிக்காக இருக்குது இன்றைக்கு எல்லோரும் வந்து ஐயோ போய் கொண்டிருக்காங்க போல இருக்குது அவ்வளோ பேரும் அதால் வந்து இப்போ நான் பார்க் பண்ணிவிட்டு வர லேட் ஆகிட்டு அவையில் உள்ளே வந்து போயிட்டேன்னா இப்போ டிக்கெட் எடுக்கணும் அதுக்கு கூடிய காசு இல்லை பேர்ஸை வந்து கொண்டு போயிட்டேன் இதில் எப்படி நான் டிக்கெட்டை கண்டுபிடிக்க போகிறேன் டிக்கெட் இல்லாமல் எப்படி போகிறேன் கோல் அடிக்கணும் சரி இப்போ கையாளி டிக்கெட்டை கொண்டுட்டா நார்மலாக நாங்கள் வளமை என்ட்ரு ஆகிற இடத்தாலே வந்து என்ட்ரு ஆகிட்டோம் இதிலெல்லாம் பார்க்கல வெளிநாட்டு ட்ரிப்புகள் போன ஞாபகம் பெறுது எங்கள் கடைசி 2 வருஷமாக வந்து ஒரு இதால் இருக்கிறால இனியும் அது சாத்தியப்படும் தெரியல ஆனால் போகிறதுக்கு வந்து ஆசை ஆனால் வந்து கொஞ்சம் மிடில் கிளாஸ் அப்புறம் இப்படி தான் பிரச்சனை இல்லை பார்க்கலாம் ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் அந்த இதில் வேலை செய்கிறார்கள் வந்து நான் நினைக்கிறேன் அம்மாக்கள் போகிற ஃப்ளைட்டில் இவையெல்லாம் போகணும் போல இருக்குது இதில் காசு மாற்றிட்டு போயிடும் எந்த நாட்டுக்கு போயிடணுமோ அந்த காசை வந்து மாற்றிட்டு தான் போயிடணும் கம்பெனியாலே கொடுக்கணும் போல இருக்குது நாங்களும் செக்கின் ஆக மட்டும்தான் நிற்கலாம் இல்லை வெளிக்கட்டினம் ஃப்ளைட் வந்து 6லேருந்து 18 வரை கேம் நம்பர் இருக்கிற இடத்துல வந்து செக்இன் பண்ணினோம் பாருங்கள் இவ்வளோ பேர் வெயிட் பண்ணினோம் எல்லாம் பார்க்க கவலையாக இருக்குது சரி லக்கேஜ் எல்லாம் அப்படியே தூக்கி வைக்கிறோம்
இதில் கடைசி வரைக்கும் நான் இவையில் அப்பப்போ வீடியோவில் காட்டிருப்பீங்க, ஆனால் காட்டவே இல்லை. இதில் வந்து விரும்பாமல் என்ஜாய் பண்ணிவிட்டு போயிடும். வீடியோ எடுக்கக்கூடாதுலாம் போட்டுலாம் போட்டுருக்காங்க. சரி, இப்போ அம்மா அப்பாக்கள் வந்து போயிட்டோம். உண்மையில் வந்து இந்த ஒரு 10 நாள் வந்து என்ன சொல்கிறது, ஏன்னா சந்தோஷமாக இருந்தோம், நல்லா சாப்பிட்டோம். அவையில் வந்து அவையோட வெக்கேஷனை வந்து சிறப்பாக வந்து எல்லா இடங்களும் அவையில் ஆசைப்பட்ட இடங்களுக்கு வந்து கூட்டிகிட்டு போனாங்க. என்ன கார் இதுக்கு டிலேயால் வந்து ஒரு 2-3 நாள் யாழ்ப்பாணத்தில் பிளான் பண்ணி வச்சுருந்தவர்கள் வந்து எங்களால் செய்யலாம் போயிட்டு அது ஒரு கவலை தான். என்றாலும் அதையும் அவையில் வந்து விலகி கொண்டு உண்மையிலும் வந்து எங்களுக்கு நிறைய ஹெல்ப்புகள். கடைசியாக இந்த கேமரா கூடி பூட்டுறதுக்கு வந்து நிறைய உதவி செய்தவையில், ஆனாலும் இதை சொல்லலாமா இல்லைன்றது தெரியல. கேமரா கூடி நான் கேட்டுட்டு அப்படியே விட்டுட்டேன். என்றாலும் நீங்கள் கட்டாயம் செய்து அதை பூட்டணும், என்றால் உங்களோட பாதுகாப்புக்கு தேவை அப்படின்ட்டு அதுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்து அதை சொல்கிறதுக்கு விரும்ப மாட்டேன்னா இதை பார்த்துட்டு பேச்சு முழுகிறதுக்கு சந்தர்ப்பங்கள் இருக்குது. அதோட இப்படி நிறைய உறவுகள் வந்து பயணம் செய்கிறது தான். ஆனாலும் ஒவ்வொரு விடயங்களையும் வந்து ஒரு கஷ்டங்கள் வந்து கவலைகள் வந்து இருக்கும். அதே மாதிரி நீங்களும் வந்து பாதுகாப்பான முறையில் வந்து பயணம் செய்ய போகிறீங்க, பட்ஜெட்டில் பயணம் செய்ய போகிறீங்களா எங்களோட தொடர்பு வேண்டாம், நீங்கள் கட்டாயம் அதையும் வந்து பயணிக்க முடியுமா. இது வந்து எங்கள் பர்சனல் அட்டாச் ஆனதால் தான் வந்து அவையில் விருப்பப்பட்டு கூப்பிட்டு இவையிலெல்லாம் ட்ராவல் பண்ணாரு. மற்றபடி நீங்கள் தனியாக என்னோட ட்ராவல் பண்ண ஆசைப்படுறீங்களா நீங்கள் எல்லா இடமே கூட்டிக் கொண்டே காட்டுறது தான் இருக்கும். இப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா 11 மணி ஆகுது. இதுக்கு பிறகு தான் நாங்கள் வந்து ஸ்டே பண்ணிவிட்டு போங்க அப்படின்னு சொன்னது லோனியாக. என்னால் நாங்கள் நாளைக்கு நிற்கணும் தானே, ஒரு அவசர அலுவல். அதனால் வந்து இரவாக வந்து நித்திர கொண்டு இல்லை நித்திர வர டைமில் நிப்பாட்டி போகிற ஐடியாவில் தான் இருக்கிறோம். சரி, அதோட வீடியோ முடிக்கிறேன். இந்த வீடியோ தான் இருக்காது. அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ண கிளிக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். பாய் மக்களே.